ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை பார்த்தலான்னு பார்த்தேன். அட்லீஸ்ட் குரலையாவது கேட்டுட்டு போனாதான் வேலை ஓடும். என்னாச்சுது? என்ன சத்தமே காணும்? அவ உனக்கு செல்லமா வளர்ப்பால, அது சவுண்டையும் காணும். வந்துட்டார்ல, வாடா என் செல்ல குட்டி. அவளைதான் கொஞ்சம் முடியல, பொண்ணையாவது கொஞ்சிக்கிட்டு எங்க வா. இங்க வா. சச்சா, இப்படி கூப்பிடக்கூடாது. வாடா டாமி. சச்சோ, என்ன கியூட்டா இருக்கான். வா வா, உன் முகத்தை பார்த்துட்டு எனக்கு நான் டூட்டிக்கு போவேன். நீ என்ன சும்மா இருக்க? எதையாவது கொலடா, அப்பதான் இங்க வருவா. இது என்ன தூக்கி வச்சாலும் அப்படியே இருக்குது. டாய், சத்தம் குடுறா, அப்பதான் இங்க வருவா. நீ சுகமா உட்காந்துருக்கிறா. இப்ப பாரு, ஒண்ணு குடுக்குறேன், பீச்சுன்னு குடுக்குற குடுப்பா, அங்க வரணும். இப்படி குடுக்கணும். இங்கதான் வாராடா. சுசு, அங்க போய் தள்ளி நில்லடா. அச்சச்சோ, டாமி இங்க வந்திருக்கனே. செல்லம் செல்லம். ஒண்ணுல்ல. இன்னைக்கு டூட்டியை நல்லா பார்க்கலாம். டாமி வா, நம்ம போலாம். டாமி இங்க வா. டாமி எப்படி அங்க பழக்கம் பிடிச்சது? டாமி யாத்தி சேராத. டாமி 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 வா. அவன் தூரத்துல என்ன பயமா இருக்க மாட்டேங்குது, கிட்ட வந்த கொப்பன வைக்குது. டாமி நம்மளே இறக்கி விட்டது நல்லது. ஒண்ணுல்ல. தேங்க்ஸ். ஏ இல்ல, என்ன பத்தி நிறைய பேசுறியா மேரவடி கிட்ட? அது வேற ஒண்ணு இல்ல, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். சரி. ஒண்ணு இல்ல. மாதிரா, அப்பா. என்னப்பா? ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கா? இல்லப்பா, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிட்டேன்ப்பா. ஏமா 4 கிலோமீட்டர் இருக்குமே. பரவாயில்லப்பா, நான் ஆட்டோ பிடிச்சு போயிருவேன். தனியா ஆட்டோ பிடிச்சு போறாளா? எங்க போறான்னு தெரியல. ஐயா, இவர் என்ன அப்பா தனியா அனுப்புதே எங்காது? ஐயோ. சரிம்மா, பார்த்து போயிட்டு வந்துரு. சரிங்கப்பா. ஐயோ, எங்க தனியா ஆட்டோ பிடிச்சு போறான்னு தெரியலையே. சரி, போயிட்டு அப்பாக்கு கால் பண்ணுமா? சரிங்கப்பா. ஐயோ, இவர் என்ன அப்பா தனியா அனுப்புதேங்காரு? ஐயோ, எங்க போறான்னு தெரியலையே. டாமி, உன்னையும் கூட்டிட்டு போறேன். வா, நம்ம ஆட்டோ பிடிச்சு போலாம் வா. ஐயோ, தனியா போறாளா? நம்மள வண்டி எடுத்து ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். யாரா வீடா இருக்கும்? வீணாக்கிறதுக்கு இவ்வளவு கண்டிஷன் சொல்லிட்டு போறாங்க. சரி, எட்டி பாப்போம். எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படின்னா இவங்க தான் இந்த பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? அச்சச்சோ. டேய் பேசுடா, யார பார்க்க நினைச்சா அவளையே நேர்ல பாத்துருக்க. டேய் பேசுடா. அந்த பொம்பளைங்கிட்ட எல்லாம் என்னமா வளைஞ்சு பேசுவேன், இந்த பிள்ளைய பார்த்து எனக்கு பேச முடியலையே. டேய் பேசுடா. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? அப்படின்னு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, இப்ப ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்லையா? இதுக்கப்புறம் என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்க விக்கி? என்ன ஞாபகம் இருக்கா? நான் போறேன். வேண்டாம் வேண்டாம். எனக்கு வெக்கமா இருக்கு, நான் போறேன். வெக்கமா இருக்கா? ஏன்? ஐயோ, கொள்ளுறல. இங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன். ஆனந்தி, ஆனந்தி. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். எனக்கு வெக்கமா இருக்கு, நான் போறேன். போயிடாத ப்ளீஸ். போங்க, நான் போறேன்.
ஆனந்தி போகாதடி. ஏய் என்ன உள்ள போனையில ஆளே காணுமே. அம்மா நீ எப்படிங்க? அம்மா நாங்க இங்க இருக்க உனக்கு எப்படி தெரியும்? போட்டு கொடுத்துறாதே. அம்மா அத சொன்னாவே. என்ன கோத்து விட்டல? நான் எப்ப சொன்னேன்? வரும்போது நீனா உன் மாமியார் பத்தி தெரிஞ்சமா என்ன கோத்து விடுத? சமாளிங்க. எங்க மாமியாரை சமாளிக்கிற திறமை உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் தானே இருக்குது. அன்னக்கிளி கட்டுப்படுறது இந்த செல்வனுக்கு மட்டும் தானே. எங்க போறீன்னு கேட்டா அத்தை கூட போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அது எப்படி கரெக்டா அங்க வந்திருக்கா? என் மேல சந்தை கொடுத்து என் பக்கத்துல இன்னொரு மருமானிச்சா அவளை கேளு. நீங்க ரெண்டு என்ன கோத்து விட்டீங்கன்னா? அத்தை கட்டுப்படுறது உங்களுக்கு மட்டும்தான். அதான் உங்களை கோத்து விட்டா. சரி சரி அதுக்கு வராங்க. என் மொய் வந்தா அதான் சரி. இருங்கன்னா இப்ப காவி போட்டு கொண்டுட்டு வருவா. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க சொல்ல வரத சொல்லிடுறோம். சொல்லுங்க. உங்க பொண்ண அன்னைக்கு சடங்கு வீட்டுல பார்த்தோமே. ஆமா. அத்தை சொன்னப்ப போறவ பாத்துக்கிட்டே இரு. இரு இரு என்ன சொல்ல வரவன்னு பாப்போம். ஆனந்தி விக்கிக்குதான், விக்கி ஆனந்திக்குதான். இதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இதுல ஏதாவது குழப்பம் வந்தது என்னமோ நான் குழப்பன மாதிரியே பேசிட்டு இருக்கே. உன் மாமியா தான் குழப்பிக்கிட்டு இருக்காவ. அவியில கேளு. நான் நேத்தே பேச சொன்னேன்ல அத்தைக்கிட்ட. இது இப்படி யாருக்கா பொண்ணு கேட்க வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. அதான் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ என் மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னடி சொல்றவ? இரு இரு எனக்கும் சாக்காதான் இருக்கு. அன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உங்க மகளை என் மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். கண்ணை மூடிட்டு நாங்க எங்க பிள்ளைய உங்க வீட்டுக்கு கொடுப்போம். அன்னைக்கு காட்டு கொடுக்காம இருப்போமா நாங்க? மீனா இது எனக்கு புரியல. மாமியாரே எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க. அப்பதான் அவளுக்கு புரியும். யாருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு என்ன கல்யாணம் முடியாம நிறைய பிள்ளைலாம் இருக்குது. ஒரு பையன் தானே இருக்காவே. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எங்களுக்கு மாப்பிள்ளை பத்தி விசாரிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கண்ணை மூடிட்டு உங்க பையனுக்கு பொண்ணை கொடுக்க நாங்க ரெடியா தான் இருக்கோம். உண்மையிலே நாங்க கொடுத்து வச்ச ஆட்கதான். இப்படி நீங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டவங்கன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு பேச்சுக்கு தான் சொல்லியே நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு அக்கா வாக்கு கொடுத்தா கொடுத்ததானே இப்ப புரியுது. இருங்க இருங்க நான் முழுச சொல்லி முடிச்சதேன். இல்ல நகை நட்டை பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு நாள் என் தங்கச்சிக்கு போட்டுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க படிச்ச பிள்ளைய தானே எதிர்பார்ப்பீங்க. அவ நல்லா படிச்சிருக்கா. நான் என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு வச்சிருந்தேன். உங்ககிட்ட வந்தா வேலைக்கு போட்டேன், எனக்கு பிரச்சனை இல்ல. அது இல்ல நான் சொல்ல வரத கேளுங்க. என் பையனா ஆனா நீங்க நினைக்கிற கிஷோர் இல்ல. உங்களுக்கு வேற கல்யாணம் முடியாம வேற எந்த பையன் இல்லையே. வேற எந்த பையன் இருக்காவ வீட்ல? இது என் பக்கத்துல இருக்குடி. இது என்னமோ கிஷோர் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காவ. அத்தை இப்ப யார சொல்ல போறாவன்னு தெரியல. இரு எது வேணாலும் சமாளிக்கலாம். இரு. இல்ல இல்ல கிஷோர் இல்ல. அவனுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என்ன சொல்றீங்க? ஆமா அன்னைக்கு நீங்க பாத்துக்க மாட்டீங்க. என் வீட்டுக்கு ஆல்ரெடி மருமக வந்தாச்சு. என் பையன் அந்த பொண்ணை மனசார விரும்பினா. அந்த பிள்ளையும் அப்படிதான். படிப்புக்காக கல்யாணம் பிந்தி போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணலான்னு 2 பேரும் காத்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காவ? என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காவ? நீங்க ஏமா அவசரப்பட்டீங்க? நான் அவிய வீட்டுக்கு தான்டா கேட்க வந்திருக்காவன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி இருங்க என்னன்னு கேப்போம். வேற யாரு? நான் அவளுக்கு தான் கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு. நான் மகன் என்னன்னு நீங்க அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க. ஊர்ல ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. ஆனா சொந்தக்காரங்க யாருக்கும் அந்த அளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. சரி அப்ப ஆனந்தி பொண்ணு கேட்டு வந்தேன்னு சொன்னீங்களே. அதுவும் என் பிள்ளைதான். வளர்ப்பு பிள்ளை. வளர்ப்பு பிள்ளை தானே. பெத்த பிள்ளைனாலும் ஒண்ணுதான், வளர்ப்பு பிள்ளைனாலும் ஒண்ணுதானே. பிள்ளை தானே அவன். என் வளர்ப்பு பிள்ளை. ஒருவேளை பொண்ணு துறைக்கா இருக்குமோ? ஏண்டி அடி வைத்து நெருப்பள்ளி குற்ற? அங்க ஏற்கனவே அந்த தரிகை தாண்டுது. இப்ப இது வேறயா? மாமியாரு பொண்ணு துறையதான் வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமால தருண பேரன்னு சொல்லுவாங்க. அது என்னடி? சரி இரு. வளர்ப்பு பிள்ளைனா வளர்ப்பு பிள்ளைதான். போலீஸ் அதிகாரியா இருக்கான். பொண்ணு துறையதான். எட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. பொண்ணு துறைக்கு ஆனந்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொருத்தமாவே இருக்காது. இந்த பாரு பொண்ணு துறை குடும்பத்தை பத்தி தெரியல. ஆனந்தி ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனந்தி கூட இருக்க என் தங்கச்சி பிள்ளை ஏத்துக்கிட மாட்டாங்க. அவ்வளவுதான் போச்சுடி. இரு என்னம்மா பொண்ணு துறை கட்டிக்க ரெடியா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. இரு வாரேன். போலீஸ் அதிகாரியா? நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம். ஆனந்திய நல்லபடியா பாத்துக்கிடுவான். ஆனந்தி ஆசைப்பட்ட அத்தனை குணமும் அவங்கிட்ட இருக்குது. நான் உத்தரவாதம் தாரேன். கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பான். ஆனந்தி மட்டும் இல்ல, உங்க பேர பேத்திகளையும் தான். சொந்த பிள்ளைங்களா வளர்ப்பான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கண்ணை மூடிட்டு நீங்க பொண்ணை கொடுக்கலாம்.
நான் உத்தரவாதம் தாரேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அண்ணக்கிளியக்கா? நான் சொல்றேன்ல, நான் உத்தரவாதம் தாரேன். நீங்க கண்ணை மூடிட்டு பிள்ளைய கொடுக்கலாம், நல்லபடியா பாத்துக்கிடுவான். போலீஸா? அதுக்காக முரண்டெல்லாம் நினைக்காதீங்க. அவனை மாதிரி ஒரு நல்ல பையல பார்க்கவே முடியாது. தங்கமான பையன், பாசத்துக்கு ஏங்குற பையன். ஆனந்தி மட்டும் அவனுக்கு வாழ்க்கை துணையா இருந்தனா அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீங்க காலத்துக்கும் நிம்மதியா இருக்கலாம். அத்தை, நீங்க யார சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா. அண்ணாச்சி, சீக்கிரம் ஒரு பால் பாக்கெட் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஏ தாயி, இப்பதானே வந்த, கால்ல வெண்ணி ஊத்துன மாதிரி தட தட நின்னுட்டு இருக்கா. உங்களுக்கு அவசரமே தெரியாது, சீக்கிரம் கொடுங்க. ஏதா யா பறந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ அண்ணாச்சி, எங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, காபி போட்டு கொடுக்கணும், சீக்கிரம் கொடுங்க. இனிமேல் நீ வரதுக்கு முன்னாடியே உனக்கு இதுதான் தேவைன்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். அத முத செய்யுங்க, சீக்கிரம் தாங்க. ஐயோ, இவ சொந்தக்காரங்களுக்கு நான் காபி போட்டு கொடுக்கணும், சீக்கிரம். இதுக்கு தான் நான் உங்க கடைக்கு வரதே இல்ல, எப்ப பாரு பழக்கம் விட்டுட்டே இருக்குது. ஐயோ, சீக்கிரம் தாங்க. ஐயோ, விட்டா என்ன அடிச்சிட்டு போதுக்க. ஏன் முக்கியமான சொந்தக்காரவிலா? ரொம்ப முக்கியமானவிய. அச்சச்சோ, இங்கே வந்துட்டாங்களா? ஆனந்தி, சீக்கிரம் பால் கொடுங்க, நான் போணும். உங்களுக்கு என்ன தம்பி வேணும்? ஊருக்கு புதுசு மாதிரி இருக்குது. ஆமாமா. அச்சச்சோ, சீக்கிரம் பால் கொடுங்க, நான் போணும். எப்ப பாரு கால்ல வெண்ணி ஊத்துன மாதிரியே நிப்பா. இந்தம்மா உன் பால் பாக்கெட் வாங்கிட்டு போ. தாங்க. ஏமா நான் நீட்டிட்டு இருக்கோம்ல, இந்தா. தாங்க, நேராவது. திரும்ப தானே வாங்க முடியும். இல்ல, நான் திரும்ப மாட்டேன். அப்படியா? திரும்பாம இப்படி வர நானும் பாக்குறேன். சீக்கிரம் கொடுங்க. இந்தாமா. நான் இப்ப போறேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? வேண்டாம். நான் போறேன். ஏமா ஏன் ஆனந்தி, சுட்ட கொடுத்துட்டு போ. நான் தரேன். நீங்க அவி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அது வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அதான் பால் வாங்கிட்டு போறவள, அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வாங்க மாட்டாவல. கடைக்கு எப்போ வந்தாலும் இப்படிதான் பறந்துகிட்டா நிப்பா. ஆனா நல்ல பிள்ளை பாத்துக்கங்க, சிரிச்ச முகமாவே இருப்பா. கேட்டிக்க போறவ, கொடுத்து வச்சவ. ஆமா, கொடுத்து வச்சாமா. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம். வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வர மாட்டாவ, மாப்பிள்ளோட்ட ஆட்கள் தான் வரும். பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கீல? ஆமா. சரி சரி சரி, நல்ல பிள்ளை பாத்துக்கங்க. தெரியும். இந்த புள்ளைய கட்டிக்க போறேன்னா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு பாத்துக்க. ஓ, அதான் எனக்கு உடம்பு ஃபுல்லா மச்சமா இருக்குதா? தம்பி நீங்க சோக்கா பேசுறீல, கருப்பு தான், ஆனா புது நிறமா தானே இருக்கிய, நல்லா தானே இருக்கிய. ஒரு மச்சம் தான் அதிர்ஷ்டம், உடம்பு ஃபுல்லாவே எனக்கு மச்சம் தான். அதான் இவளை கட்டிக்க வந்திருக்கேன். நிச்சயமா ஆரஞ்சு கட்டிக்கங்க, நல்லா இருப்பிய. உங்க வாய்க்கும் அவ வாய்க்கும் நல்ல பொருத்தமா தான் இருக்கும். ஓட்டுதில்ல என்னாச்சு? உண்மைதான் சொல்லேன், ரெண்டும் ஒரே வாயா இருக்குதே. சரி போய் பொண்ணை பாருங்க, காபி கீபி போட்டு கொடுத்துட போறா. சரி. நல்ல குறும்புக்காரனா தான் இருக்கான், ஆனந்திக்கு பொருத்தமா இருக்கும். ஐயோ, பின்னாடியே வருவாங்களோ? வரக்கானோ? நம்ம வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனந்தி, பின்னாடி வரல நினைச்சா வந்திருக்காங்களே. ஆனந்தி, சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுல வந்து பேசுங்க. வீட்டுல வந்து பேசணுமா? இல்ல, நான் சொல்றத சொல்லிதானே. சரி. நீ ஏன் என்ன பார்த்து வெக்கப்பட்டு போற? உங்களை பார்த்தா என்ன பார்த்தா எனக்கு வெக்கமா வருது. என்ன சொல்றனே? போங்க, நான் போறேன். ப்ளீஸ் போகாத, இங்க யாருமே இல்ல. நான் போறேன். இங்க யாரும் இல்ல, ப்ளீஸ், நான் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க. ஏன் என்ன பார்த்தா உனக்கு வெக்கம் வருது? இப்படி கேட்டா பார்த்தா வெக்கம் வருது. என்ன பாரு. நான் வீட்டுக்கு போறேன். மனமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே, இதழ்களால் நிரப்பிடவா
நிஜமது குழம்பினேன் வா பெண்ணே. இங்க பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ வாழ்ந்தா உன் கூட தானே முடிவே பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணமும் நடந்தா அது உன் கூட தான். எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிற. எதனாலும் நீ சொல்லிட்டேனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்ல இல்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இங்க பாரு, எந்த தடை வந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. ஆனா ஓசமா தான் எனக்கு வேணும். என்ன பிடிச்சிருக்குன்னா சொல்லு, எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீ எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் யார் தடுத்தாலும் முடியாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? போங்க அப்படின்னா போங்கன்னு சொன்னல. ஆனந்தி, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல. நீ இப்படி சொன்னா எனக்கு எப்படி புரியும்? ஆமாண்ணா. போங்க பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். விக்கி, முத ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஏய், கல்யாணம் பண்ணிடுடா. இந்த விக்கி அந்த விக்கினஸ்க்கு குடும்பமா நானும் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ போறேன். நம்பவே முடியலையே. ஆனந்தி, உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஆனந்தி 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 தான் என் மனைவி. சிரிச்ச முகமா இருக்கா. இனி என் வாழ்க்கையில எப்போ சந்தோஷம் மட்டும்தான்.